இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா 5.1 அனலாக் ஆம்பிள்ஃபயர் வந்து ரீஒர்க் பண்ண போகிறோங்க. இது எங்கேருந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பழனியிலேருந்து ஜோசப் அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து நம்மளுக்கு ரீஒர்க் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாரு. சரி கொடுங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கஸ்டமர் வந்து இதில் வந்து சரியான ஒரு ஆடியோ இல்லைங்க, நான் வந்து நார்மலாக ஒரு எப்படி சொல்கிறது கம்மியான வால்யூம் வச்சு கேட்டால் கூட எனக்கு அந்த அம்மிங் சவுண்டு உருன்னு கேட்டுகிட்டே இருக்குது, எனக்கு வந்து அந்த அம்மிங் இஷ்யூ இல்லாமல் டோட்டலாக எனக்கு பக்காவாக ரெடி பண்ணி தர முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி 1 மந்த் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் 1 மாதம் என்ன 2 மாதம் கூட டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆடியோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரிங்க கொடுங்க நம்ம ஃபாலோ பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆம்பிள்ஃபயர் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம். 4141 யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 43 அடுத்து என்ன ஐசி பார்த்தீங்கன்னா 4392 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. சரௌண்டுக்கு எல்லாமே 2 4141 யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஐசியை எல்லாமே நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா ஐசியை மட்டும் நம்ம டோட்டலாக எடுத்துக்கிட்டு நம்ம அதில் இருக்கிற டிரைவர் போர்டை வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். டிரைவர் போர்டு எல்லாமே டோட்டலாக எடுத்துருவோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக அந்த கேபினில் இருந்தது எல்லாமே டோட்டலாக பிரித்து எடுத்துட்டோங்க. எல்லாமே சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நல்லா போட்டு ஃபினிஷிங் பண்ணி பக்காவாக நம்ம எல்லாமே தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ கஸ்டமர் வந்து கேட்ட மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இதில் ஐசி மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஹீட்சிங் இது எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். பவர் சப்ளை பிசிபி அதே மாதிரி அந்த டிரைவர் போர்டை மட்டும் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோங்க. டிரைவர் போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே நம்மளுடைய போர்டை போட்டு பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் காயில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லேசரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 ஆம்பியர் காயில் இருந்துச்சு. இந்த காயிலுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை எப்படி ரெடி பண்ணியிருக்கன்றதை பாருங்கள். பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோங்க. ஃபுல்லாகவே டோட்டலாக எடுத்துகிட்டு பக்காவாக போட்டு ரெடி பண்ணிட்டோம். ஒரே 2 ஹீட்சிங் தனியாக சப்புக்கு தனியாகவும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 சேனலுக்கு தனியாகவும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6.1 ப்ராலஜிக் போர்டு நம்ம போர்டு போட்டிருக்கோம். நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருப்போங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒயரிங்லாம் நீட்டாக பக்காவாக பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர்ஸ் உங்களுக்கு ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி கால் பண்ணாலும் சரி இண்டிவிஜுவலாக சிறந்த முறையில் உங்களுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணி தருவோம். அதே மாதிரி டைமிங் கொடுத்து ஆம்பிள்ஃபயர் அனுப்புங்க, பக்காவாக ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.